Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. பிரதான எதிர்கட்சியான அதிமுக எதிர்க்கல. இன்னைக்கும் 66 சீட்டு வச்சுக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு வச்சுக்கிட்டு எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. இவன் அவர்கள் சொல்ற பிராமணர்கள் ஆரியர்கள் அப்படின்னு பேசப்படுற அது ஒரு அணி. இப்ப அதிமுக பாஜக அணி அல்ல, அது அதிமுக அணி கூட சொல்ல மாட்டாங்க. அது அதிமுகங்கிறதே இல்ல, ஓரணியில் தமிழ்நாடு. இதை எதிர்த்து நிக்கிறவன்லாம் இன்னொரு அணி. திமுக எதிர்கட்சியா பாஜக வரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு திமுக தான் துணை நிற்குதுங்கிறேன் நான். இல்ல, அந்த லாஜிக் தான் அவங்க கிட்ட கேட்க விரும்புறேன். இது வளர்த்து விட்டது யாரு? திமுக தான். எப்படின்னு கேட்குறேன். எப்படின்னா, இன்னைக்கு திராவிட நீங்க பேர் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்துச்சுங்க அந்த கேள்வி. இன்னைக்கு என்ன கேள்வி வச்சுட்டாங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டுடுச்சு உயர் நீதிமன்றத்தில், ஆதி திராவிடர் நீ ஏன் பேர் வைக்கிற, நீ ஏன் ஆதி தமிழர் வைக்கல, ஆதி ஆந்திரன் தமிழ்நாட்டில் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. இந்த மாற்றுன்னு சொல்ற இடத்த கூட நீங்க நாம் தமிழர் நிறுத்த மாட்டேங்கிறீங்க, ஒரு தமிழ் தேசத்தை நிறுத்த மாட்டேங்கிறீங்க. நம்ம அப்படிதான் அதை பார்வை பார்க்கணும். ஆனா பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒரு கொட்டேஷன் மட்டும் எப்போ சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தானே உள்ள கொண்டு வராங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டத்துடைய நோக்கமே ஒரு திட்டம் திராவிடர், இன்னொரு திட்டம் ஆரியம், ரெண்டுக்கும் நடுவில் தமிழர்னு ஒன்று இல்லை. நீங்க சொன்னீங்க பிஜேபி வந்தா அது ஒரு சாஃப்ட் எதிரியா ஆயிரும் திமுகக்கு. அதனால ஆனா அதிமுகவுமே அப்படி ஒரு வீக்கான எதிரியா தானே இப்பவுமே இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் எம்எல்ஏஸ் இருக்கலாம், பட் கட்சி ரீதியா பார்த்தோம்னா உடஞ்சு தானே இருக்கு. அப்படி கூட அப்படிலாம் உடையலையா? இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்திருந்தா குறைந்தபட்சம் 15 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதை தான் ராமதாஸ் திருப்பி சண்டையில் சொல்றாரு. அந்த மகனுக்கும் தனக்குமான சண்டையில் இந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் நாம் இத்தனை ஜெயிச்சிருப்போம். அவர் அதிகாரத்துக்கு வருவதற்காக தான் சீமானை பயன்படுத்திக்க பார்ப்பாரு. அதில் அது இயல்பு. ஆனால் சீமானை ஒழிச்சு கட்டுற வேலையை அதிமுக செய்யலை. ஆனால் சீமானை ஒழிச்சு கட்டுற வேலையை திமுக செய்யுது. அதுதான் இங்கே முக்கியமானது. விஜயை ஒழித்துக்கிட்டதான வேலையை செய்யலை. விஜய் என்னோட நண்பராக தான் கூப்பிடுது. ஆனால் திமுக என்ன பண்ணுது, கூடவே வச்சுட்டு தொலைமையாக வச்சுக்கிட்டு என்ன அழிக்க முயற்சிக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸுடைய ஒரு கண்ணீர் ராமதாஸை சமாதானப்படுத்தி விடும். எங்கள் ஐயா தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கண்ணீர் பண்ணாங்கன்னா சமாதானம் ஆகிடும். அதனால் இவங்க அதை எதிர்பார்த்து, ஏன்னா குருமூர்த்தியே போய் சமாதானப்படுத்தி பேசி ஒரு ஆள் சமாதானம் ஆகாமல் இருந்து வரலாறு தமிழ்நாட்டில் கிடையாது. இது அதிமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ராஜா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க. அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிய போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ திமுகவுக்கு யார் முதன்மை எதிரி, பாஜகவா அதிமுகவா? பாஜக தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அவங்களுடைய பிரச்சாரம் பார்த்தீங்களா, அவங்க டிவியில் பண்ணதோ கொடுத்ததோ பார்த்தீங்கன்னா, பாஜகவோட திட்டங்களையும் பாஜக ஒரு அந்நிய சக்தி மாதிரியும், அது ஒரு தீண்டத்தக சக்தி மாதிரியும், அந்த சக்தியை தான் நம்ம ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரியும் தான் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு அவர்கள் அதிமுகவை புறக்கணித்து பண்ணணும்னு ஆன முயற்சி. அந்த முயற்சியில் ஒரு வகையில் வெற்றி பெற்றான்னு சொல்லுவேன். ஏன்னா பிஜேபியும் அதிமுக இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10-15 இடம் வெற்றி பெற்றிருப்பாங்க அதிமுக அணி. அது அந்த திட்டத்தில் திமுக வெற்றி பெற்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலில். ஏன்னா அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே ஒவ்வொரு பத்திரிகையில் அவங்க கொடுத்த விளம்பரம், பத்திரிகை சேனலில் கொடுத்த விளம்பரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து தான் பேசியிருந்தாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக எதிர்க்கல. இன்றைக்கும் 66 சீட்டு வச்சுக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு வச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக இப்போ உட்காந்துருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சியை எதிர்க்காமல் இவர்கள் தொடர்ந்து பண்ணது பிஜேபி எதிர்த்து தான். பிஜேபிக்கு இங்கே இருக்குது 4 எம்எல்ஏ தான். 66 பேர் இருக்கிறவங்களை எதிர்ப்பீங்களா, 4 எம்எல்ஏ இருக்கிறவங்களை எதிர்ப்பீங்களா? என்ன அப்போ உங்கள் திட்டமிடலே என்னென்னா, அதாவது இப்போ திமுக கொண்டு போகிற இதே இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா அது ஒரு வாசகத்துடைய, அது எதாவது சும்மா ஒரு ஓரணிலாம் மொத்த தமிழ்நாடு ஒரே அணியில் கொண்டு வரமா அப்படிங்கிற திட்டமிடல் இல்லை. திமுக ஒரு அணி, அவர்கள் சொல்கிற பிராமணர்கள் ஆரியர்கள் அப்படின்னு பேசப்படுற அது ஒரு அணி. இப்போ அதிமுக பாஜக அணி அல்ல, அது அதிமுக அணின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது அதிமுகங்கிறதே இல்லை, ஓரணியில் தமிழ்நாடு. இதை எதிர்த்து நிற்கிறவன்லாம் இன்னொரு அணி. அந்த எதிர்த்து நிற்கிறவங்களாம் யார் அப்படின்னா, அதில் தான் ஒரு ஆளாக அதிமுக தர, அதில் பிஜேபி தான் ரோல் மாடல் பெருசு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதாவதுங்க, தான் கூட இருக்கிற காங்கிரஸுக்கு உறுப்பினரே இல்லைங்கிற இடத்துல இருக்க ஒரு கிராமத்துலேயும் என்ன அந்த கூட வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க இல்லையா? அதை விட பல மடங்கு அதிகங்க பிஜேபிக்கு இன்றைக்கி இருக்கிற கூட்டம். உண்மையிலே பிஜேபிக்கு கட்சியோட கூட்டம் வளர்ந்துருக்கு. என்ன
பெருசாக எல்லா கிராமங்கள், அதாவது ஒரு 20,000 கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். 20,000 கிராமங்களில் மொத்தமாக ஒரு 1000 இடத்துல தான் பிஜேபி கட்சி இருந்துச்சு, கிளை இருந்துச்சுங்கிற இடத்துல போய் இன்னைக்கு 20,000 கிராமத்துலேயும் கிளை இருக்குது. அது 5 பேர் இருக்கானா 10 பேர் இருக்கானா, ஆனால் கிளை இருக்குது. கிளை இருக்கிற அளவுக்கு நிர்வாகம் இருக்குது. ஏன்னா அப்படி இல்லை, அப்படி சட்டமே 10 வருஷம் முன்னாடி இல்லை, குறைவாக இருந்துச்சு. லீடர்ஸே பாருங்களேன். இப்போ நான் ஒரு லீடர்ஸ் பேர் சொல்கிறேன் பாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன், இலா கணேசன், ஹெச் ராஜா, தமிழிசை, இப்படியான ஒரு லீடர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது இவங்களையும் சேர்த்து இப்போ ஏல்முருகன் ஒருத்தர் வந்திருக்காரு, அண்ணாமலை ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன அஸ்வத்தம்மன், இப்படி அடுத்தடுத்த லீடர்ஸ் பேர் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கோம் இல்லையா? என்ன நயனா நாகேந்திரன், இப்படியான அடுத்தடுத்த ஆட்கள் வராங்க. இப்போ பாருங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் எங்கேயோ இருந்தார், டப்புனு அவர் கூட்டு வந்து நீங்கள் துணை ஜனாதிபதி ஆக்கின உடனே மல்டிபிள் லீடர்ஸ் பிஜேபி இப்போ உருவாக்குறாங்க. இப்போ ஏங்க பிஜேபி எப்படி விமர்சிக்கப்பட்டுச்சா? மிக கடுமையான விமர்சிக்கப்பட்டு. ஏங்க உங்களுக்கு 10 எம்எல்ஏ கொடுத்தா 10 எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேட்ட இடத்துல இருந்தாங்க. தமிழ்நாட்டில் 10 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா 10 எம்எல்ஏக்கு வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு சாதாரணமாக பெருந்தலைவர்களாகவே ஒரு 20 பேர் சொல்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இப்போ என்னன்னா இது யார் கொண்டு வரான்னா இதுக்கு திமுக தான் துணை நிற்குதுங்கிறேன் நான். இல்லை, அந்த லாஜிக் தான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இது வளர்த்து விட்டது யார்? திமுக தான். எப்படின்னு கேட்குறேன். எப்படின்னா இவர்கள் செய்கிற, அதாவது ஒன்றுங்க, உனக்கு நான் இந்துத்துவத்தை ஆதரிக்கிறியா, நீ ஒரு அணியில் நில்லு. இந்துத்துவம் இல்லை, ஜென்ரலாக இந்துவாகவே பிறந்தாலும் எனக்கு இந்த இது மத ரீதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களையும் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இப்படியான இது இதில் மூணாவதாக அதிமுக அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கட்சியே உள்ள விடலை. அதிமுக பலம் வாய்ந்த கட்சியே உள்ள விடலைன்னா அப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அடுத்து இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் கட்சியில் அளவு பண்ணுவேன்? தான் கூட இருக்க தமிழ் வாழ்வுரிமை கட்சியையோ, ஜான் பாண்டியன் போன்றவர்களையோ, நாம் தமிழர் போன்றவர்களையோ எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? என்னன்னா இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக எதிர்கட்சியாக பாஜக வரணும்னு நினைக்கிறாங்க, அதிமுக வரணும்னு நினைக்கல. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவும் பாஜகவும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏன் ஒற்றுமையாக இருக்காங்க? இந்த இப்போ 100 நாள் 100 தொகுதிக்கு மேற்பட்டு 34 நாள் பயணம் வந்து எடப்பாடியாரை போய் மக்களை சந்திச்சிட்டாரு. இந்த சந்திக்கிற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் யார் பிஜேபிக்காரர்களாம் வரவேற்கிறாங்க. எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண போனால் ஒரு 100க்கு மேற்பட்ட பாரதிய ஜனதா கொடியுடன் அந்த தொண்டர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதிமுக. அப்போ ஒற்றுமை இல்லைன்னா எப்படி அவங்க வருவாங்க? இல்ல, தொண்டர்கள் கிட்ட இருக்கிற ஒற்றுமை சரி, தலைமை கிட்ட ஒற்றுமை இல்லாத அப்புறம் என்ன சொல்ற? அப்ப பாமக காரங்க வந்து வரவேற்று இருக்கணும்ல. அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அது அன்புமணி தலைமையோ அல்லது ராமதாஸோட தலைமையிலையோ, ஆனால் பிஜேபி கூட்டணியில் தானே அவங்க இருக்கிறாங்க. என்ன பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அப்போ பிஜேபி போகும்போது ஏங்க நேற்று வேலூர் நடந்த கூட்டத்தில் ஏசி சண்முகம் வரவேற்றிருக்காருல்ல, பிஜேபி கூட்டணியில் இருந்தால் ஏசி சண்முகம் எடப்பாடியார் வரவேற்றிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில் இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து டெல்டாவில் வரவேற்றிருக்காங்க. ஏன்னா அதிமுக அவர் என்ன பண்ணுச்சு, மாநில எம்பி ஆக்கியிருக்கு. யாரை? ஜி.கே. வாசனை. அப்போ ஜி.கே. வாசன் போகும்போது அன்புமணியும் வரவேற்றிருக்கணும்ல, பட்டேல் மகிழ்ச்சி வரவேற்றிருக்கணும்ல. என்ன அப்போ இந்த கூட்டணிக்குள்ளான விரிசலை உண்டு பண்ணுறதே அதிமுக தான். ஏன் உண்டு பண்ணாங்கன்னா பிஜேபியும் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால், ஏன்னா தனிச்சு நிற்கும் போது அதிமுக 2016 214 தொகுதி தனிச்சு போட்டிட்ட கட்சிங்க. 214 தொகுதி போட்டிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சாங்க. 2014 ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி பிடிச்சாங்க தனிச்சு போட்டிட்டு. கடந்த 40 ஆண்டு கால வரலாறுல தனிச்சு யாரும் போட்டிடல. என்ன அப்படி இருக்கிற இடத்துல ஒரு தைரியமான முடிவு எடுத்தாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்து தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலும் போட்டியிட்டு அதில் 2 தொகுதி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. ஒன்று அவரைக்குறிச்சி, இன்னொன்று தஞ்சாவூர்லேயும். 232 தொகுதி தேர்தலை சந்தித்து அதில் 133 வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தார். அப்போ இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஒரு கட்சி அதிமுக. இந்த கட்சியை எப்படி வந்து இது பண்ணணும்? இப்போ பிஜேபின்னு சொல்லும் போது பலவாய்ந்தவர்கள் பின்னுக்கு கொண்டு போயிடலாம். என்ன திருப்பியும் பிஜேபி அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா போட்டியிடாமல் இருந்துச்சுன்னா நான் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த மாற்றுன்னு சொல்கிற இடத்த கூட நீங்கள் நாம் தமிழரை நிறுத்த மாட்டேங்கிறீங்க, ஒரு தமிழ் தேசத்தை நிறுத்த மாட்டேங்கிறீங்க. நம்ம அப்படி தான் அதை பார்வை பார்க்கணும். ஏன்னா அதிமுகவே நீ தமிழ் ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, புரட்சி தமிழர் தான். என்ன இப்போ இப்படியா ஸ்டாண்டு? நீங்கள் எனக்கு எளிமையாக இருக்கக்கூடியது ஒன்று ஆரியமாக இருக்கணும், இல்லை திராவிடமாக இருக்கணும். 2 தான். நான் திராவிட, நீ ஆரியமாக இருந்தாலும் தமிழருங்கிற இடத்துல வரல. என்ன தமிழருங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்த இவங்க தயாராக இல்லை. ஆனால் இவங்களால சீமானை விமர்சிக்க முடியாது தானே?
அதாவது இந்த தமிழ் தேசிய அரசியலை எதிர்க்க முடியாதானே? ஏன்னா சீமான எதிர்த்தா தமிழ் தேசியத்தை எதிர்த்த மாதிரி ஆயிருந்தானே. ஆமா இல்ல, அந்த இன்னைக்கு உயிரோட்டம் உள்ள ஒரு தமிழ் தேசிய அமைப்பா நாம் தமிழர் தான் இருக்கு. தமிழர் கட்சியா இன்னைக்கு ராமதாசும் இருக்கிறாரு தான், விடுதலை திருமாவளமும் இருக்கிறாங்க தான், வேலுமரும் இருக்கிறது தான், ஜான்பாண்டியன் தேர்தலில் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. தேர்தலில் போட்டியிடாதனால நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடலன்னா உங்களுக்கான தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவோம், பதிவு ரத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்சியாக நீங்கள் நடத்தலாம், தேர்தலில் போட்டிட்டு உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒதுக்குறதோ உங்கள் பேர் இன்னொருத்த கூட பதிவு பண்ணுவோம் அரசியல் கட்சியாக. அந்த நெருக்கடிலாம் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன நெருக்கடி தானே. அப்போ இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, எனக்கு எதிராக பிஜேபி தான். ஏங்க பிஜேபி மாநிலத்தில் எதிர்கட்சியாக வரணுங்கிற விருப்பம் திமுகவுக்கு இருக்குங்க. அதிமுக ஆட்சிக்கு வராங்க, எதிர்கட்சியாக வராங்களே, இவங்க இந்த முதல் 2 கூட இவங்க இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் திமுகவுக்கு. ஆனால் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஒரு கொட்டேஷன் மட்டும் எப்போ சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தானே உள்ளே கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வரணும் இவங்க உள்ள? அது வீக்கான எனிமையாக அவங்க இருப்பாங்க. யார்? பிஜேபி. ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். இப்போ சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். ஆனால் அவர்கள் தமிழர் இல்லைங்கிற விமர்சனம் பொதுவாக வைக்கிறது யாரு? திமுக. அப்போ நான் இதே கேள்வியை தான் சீமான் அவர்கள் உருது பேசுகிற இஸ்லாமியருக்கு வைக்கிறார். என்ன அளவுகள் வைக்கிறாரு? உருது பேசுகிற இஸ்லாமியரை உருது பேசுகிற இஸ்லாமியர்னு சொல்லுங்கிறார், தமிழ் பேசுகிறத தமிழர்னு சொல்லுங்கிறார். அவர்கிட்ட கேட்குறது, ஏங்க நான் அவனை உருது பேசுகிறேன், அரபி பேசுகிறேன், நான் அப்படியே ஏற்றுக்கிறேன், நான் ஏன் போய் அவனை இல்லை நீங்கள் தமிழனாக மாறிக்க நான் ஏன் இது பண்ணணும்? நான் அவனை மாற்றலாம், அவனை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், நான் தமிழனாக ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் உருது பேசக்கூடிய அப்படிங்கிற அடிப்படையில் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சீமா. ஆனால் இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உருது பேசக்கூடிய இஸ்லாமியரை இவர்கள் தமிழாக ஒத்துக்கொள்கிறேன். உருது பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க? வீட்டில் அவர்கள் எங்கே போனாலும் அவர் உருது தான் பேசுவாங்க. என்ன எங்கேயாவது மற்றவங்ககிட்ட அவர்கள் மதம் சார்ந்து வேறு யாராவது இருந்தால் மட்டும்தான் அவர் தமிழ் பேசுவாங்க, வேறு மொழி அவங்களுக்கு தெரிந்த மொழி பேசுவாங்க. ஆனால் பிராமணர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க. அது வெறும் ஓதுகிற மொழி, சாமி கும்பிட்ற இடத்த பேசக்கூடிய ஒன்றா தான் இருக்குமே தவிர, மந்திரம் ஓதுறதா இருக்குமே தவிர, அது பிராமணர்கள் வீட்டுக்குள்ளே சமஸ்கிருதம் பேசிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் தமிழர் இல்லைங்கிற வார்த்தையை யார் கொண்டு போனாங்க? திமுக தானே கொண்டு போச்சு. என்ன அப்போ திராவிடம் தான் கொண்டு போச்சு. அப்போ இந்த இடத்த அவங்க நிறுத்த வேண்டிய எதிரி தமிழ் தேசியம் இல்லை. ஏன்னா திராவிடத்துடைய அனைத்து சாதனைகளும் இருக்கு இல்லையா? நாளைக்கு நாங்கள் தமிழ்நாடு இவ்வளோ தொன்மை வாய்ந்தது, தமிழ்நாடுக்கு இவ்வளோ இது இருக்குது, எங்களுடைய மொழி அவ்வளோ பெருசு, இப்படியான பெருமைகள் ஏதாவது நம்ம சொல்கிறோன்னா, இதை சொல்கிற அத்தனையுமே நாளைக்கு எப்படி மாறும்னா, இது தமிழர்கள் பெருமையாக மாறும். இன்னைக்கு திராவிடம் நீங்கள் பேர் வச்சுருங்க, இன்னைக்கு வந்துச்சுங்க அந்த கேள்வி. இன்னைக்கு என்ன கேள்வி வச்சுட்டாங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் கேட்டுடுச்சு உயர்நீதிமன்றத்தில், ஆதி திராவிடர் நீ ஏன் பேர் வைக்கிற, நீ ஏன் ஆதி தமிழர் வைக்கல? ஆதி ஆந்திரர் தமிழ்நாட்டில் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, ஜாதி சான்றிதழ் ஆதி ஆந்திரர் கொடுக்குறீங்க. ஆதி ஆந்திரர்னு கொடுக்கும்போது ஏன் ஆதி தமிழர் நீங்கள் கொடுக்கக்கூடாது? நீங்கள் ஏன் ஆதி திராவிடர் எங்கேருந்து அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் உயர்நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கு. எப்போ கேட்டிருக்குது? இப்போ சமீப 2 நாளைக்கு முன்னாடி கேட்ட செய்தி அது. அப்போ கேட்டதுனால இந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் தமிழரை இப்படி திராவிடன்னு திரிக்கிறீங்க. திராவிடர்னு ஒரு இனம் இல்லை, இல்லாத இனத்தை இருக்கிறதா நீங்கள் கொண்டு வரீங்க இல்லையா? அப்போ கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை? அவங்களுக்கு இல்லாத ஒரு இனங்க திராவிடன், ஒரு இல்லாத ஒரு இனம். அந்த இல்லாத இனம் யாரை எதிரியாக காட்டணும்னா தமிழர் தான் எதிரியாக காட்ட விரும்பலை. ஏன்னா அவங்க தமிழர் போர்வையில் புகுந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி காட்ட முடியாது. ஆமாம், அதுதான் நான் கேட்டேன். சீமானோட அரசியல் எதிர்க்க முடியாது. ஏன்னா நான் தான் தமிழனாச்சே. திராவிடம் என்ன சொல்லலாம்? நான் திராவிடன் பேசுகிறேன், நான் தமிழர். அப்போ நான் தமிழருக்கு போது நான் அப்படி தமிழர் அரசியல் எதிர்க்க முடியும்? அப்போ முடியாதுங்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு எதிரியாக யார் இருக்கணும்னு ஒரு முடிவில் பிராமணர் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, பிராமணர்களை கொண்டு வரணும்னு முடிவு எடுத்துறாங்க. என்ன ஆனால் என்னென்னா, பிராமணர்களை தலைமையை தமிழ்நாடு ஏற்று முதலமைச்சர் ஆக்கிடுச்சுல்ல, ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது தமிழ்நாடு தானே. பிராமணர் தலைமை எப்படி ஏற்றுக்காம இருந்துச்சா என்ன? அது பிராமணர் தலைமையை பார்த்தாங்களா? இல்லை, அந்த பார்வை இல்லை, மக்கள்கிட்ட அந்த பார்வை இல்லை. ஆனால் இவர்கள் அந்த தான் எடுக்கிறாங்க. மீண்டும் இவர் கையில் எடுக்கிறது என்னென்னா, பிஜேபி மேலே வரணும். மேலே வர்றதுக்கு நான் திமுக உதவ தயாராக தான் இருக்கிறாங்க, உதவுறாங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டத்துடைய நோக்கமே ஒரு திட்டம் திராவிடர், இன்னொரு திட்டம் ஆரியம், ரெண்டுக்கும் நடுவில் தமிழர்னு ஒன்று இல்லை. அவ்வளோதான். இப்போ அதிமுகவுடைய நிறையா பேச்சுகள் செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய திட்டம், தமிழ்நாட்டுடைய பேர், இப்படியான விஷயங்களை தான் முன்வைக்கிறாங்க. என்ன
வெறும் அவர் பேர் மட்டும் புரட்சி தமிழன். அவங்க வைக்கிற திட்டமே அப்படி தான். என்ன ஸோ இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர் நடக்கிற இது அவர்களுடைய எப்படி நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு தீர்மானம் போட்டுச்சுன்னா தமிழருடைய தீர்மானங்கள் போடுதோ அதுபோல தான் அவர்களும் போடுறாங்க. அப்போ தமிழர் அரசியல் அவர்கள் பேசலை அதிமுக. ஆனால் இவர் தமிழ் அரசு, ஏன்னா அவர்கள் வந்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி. ஏன்னா அந்த கட்சியுடைய தலைவரே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் மலையாளின்னு ஒத்துக்கிட்டவர். ஆனால் அவர் மலையாளின்னு சொன்னதே இருக்க கருணாநிதி தான். அவர் மலையாளின்னு அவர் சொல்லலை, அப்படியா? அவரே தான் கருணாநிதி தான் அவர் மலையாளி ஐடென்டி கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா இவருக்கு எதிராக அரசியல் வரும்போது அல்ல அவர் ஒரு மலையாளி அப்படின்னு ஐடென்டி கொடுத்தாரு. என்ன காமராஜரை பச்சை தமிழன் பெரியார் தாங்க சொன்னார். பச்சை தமிழர்கள் வார்த்தை எங்கே ஆரம்பிச்சது? பெரியார் கொண்டு வந்தது. அப்படி ஒரு வார்த்தை தேவைப்படல. நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தையை வந்து கலைஞரை பார்த்தோம் அண்ணாவை பார்த்தோம் பெரியார் சொல்லலை. காமராஜரை பார்த்தா சொல்லாரு. யாரை எதிர்த்து? இவர் ராஜாஜியை எதிர்த்து போட்டியிடும் போது இவர் வர்றதுக்காக அவர் சொல்றாரு அந்த பச்சை தமிழர் வார்த்தை. இப்படி தாங்க இந்த திராவிட அரசியலுங்கிறதே. எப்படின்னா எந்தெந்த இடத்தெல்லாம் அவங்க வந்து எதை ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த இப்போ நான் சொல்கிறேன், முருகன் மாநாடு நீங்கள் ஏன் போட்டீங்க? நீங்கள் எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்களா? ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு கூட்டம் நீங்கள் நடத்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இப்போ என்ன தான் நீங்கள் ஜாதி வேணான்னு இன்றைக்கி தலித்தளர்கள் அப்படி இப்படிலாம் பேசிட்டுருங்க. இன்றைக்கி தலித் மக்கள் கோயிலுக்கு போகிறாங்களா, வராங்களா, கும்பிட்றாங்களா இல்லையா? நீங்கள் வந்து வன்னியர் கோயிலையோ வேற ஒருத்தர் கோயிலையோ போய் வம்பு இழுக்கணும்னு ஏதோ ஒன்று நடந்தால் கூட அவங்க கோயில் அவங்க போகிறாங்க, நம்ம கோயிலில் நம்ம போகிறோம், நம்ம மாலை போடுவோம், நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு தான் போகிறாங்க. எத்தனை தலித் ஆட்கள் சபரிமலைக்கு போகிறாங்களா இல்லையா? பழனி கோயிலுக்கு போகிறாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் வேணாம் தானே சொல்கிறீங்க? நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கோம், ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லாங்க. இது வேறு வேறு மாதிரி பிரித்து பேசுவாங்க. அது வேறு வேறு இல்லை. இவங்க அதாவது சனாதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறதே இவங்க தாங்க. இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? 10-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாது. நீங்கள் கடவுள் கும்பிட்றத கடவுள் மறுப்புன்னு ஒன்று எதிர்த்தார்ல வெளிப்படையா பெரியார். அப்படி வெளிப்படையாக கடவுள் மறுப்பை பேச முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உட்பட இப்போ சிபிஎம் சிபிஐ போன்ற தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பேசக்கூடியவர்கள் கூட கோயிலுக்கு போகிறாங்க. அவர்கள் மனைவிகள் மட்டும் இல்லைங்க, அவங்களே கோயிலுக்கு போகிறாங்க. மாவட்ட செயலாளர் ஏன் சிபிஎம் கட்சியோட மிகப்பெரிய பிரச்சனை, அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களை கேரளாவில் இருக்கணும் மாலை போட்டு கோயிலுக்கு போகிறாங்க சபரிமலைக்கு. அப்போ அங்கே மாலைக்கு போகிறது அனுமதிக்கிறீங்க, எப்படி மாலை போட அனுமதிக்க மாட்டாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ எப்படி நீங்கள் ஆன்மீகத்துக்கு எதிராக நிற்பீங்க? ஆன்மீக எதிராக நிற்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் அங்கே சனதானன்னு ஒன்று எதிர்க்கிறாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை நான் என்னை அடிக்கிறதுக்கு பதிலாக என் பேர் அடிக்கிறேன்னு வர்றது என்ன? ஏன்னா அந்த பேர் மாற்றம் ரொம்ப அழகாக இவங்க பண்ணுவாங்க. இது எப்படி வந்து தமிழர்களை திராவிடன் பேர் மாற்றம் பண்ணாங்களோ இப்படியான வரலாறு தான். நீங்கள் சொன்னீங்க பிஜேபி வந்தால் அது ஒரு சாஃப்ட் எதிரியாக ஆயிரும் திமுகவுக்கு. அதனால ஆனால் அதிமுகவுமே அப்படி ஒரு வீக்கான எதிரியாக தானே இப்பவுமே இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் எம்எல்ஏஸ் இருக்கலாம், பட் கட்சி ரீதியாக பார்த்தோம்னா உடஞ்சு தானே இருக்கு. அப்படி கூட அப்படிலாம் உடையிலையா? இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி 2 பேர் எதிர்த்து பலவாய்ந்த ஆட்களை எதிர்த்து நிற்கும் போது கூட 10 லட்சம் ஓட்டு வாங்கினார் டிடிவி தினகரன். சும்மாலாம் இல்லை. 2021 10 லட்சம் ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஓட்டு. அந்த எண்ணிக்கை வச்சிருக்கும் போது இவர் ஜெயிச்சு வராரு. மொத்த ஆளுங்கட்சியை 20 லட்சம் ஓட்டு வாங்கி தான் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அப்போ டிடிவி தினகரன் கூட இருந்து அந்த 10 லட்சத்துக்கு வந்திருந்தா அதிமுக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்க 3வது முறையா. புரியுதுங்களா? அப்போ அதிமுக வீக்குன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில அது வீக்கு இல்லை, அது ஒரு பலம் வாய்ந்தது. உண்மையிலே வாக்கு சதவீதமாக அதிமுக மட்டும்தான் 37% வாக்கு சதவீதம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் 35க்கு கீழே குறையாம தான் இப்போ நடந்த பார்லிமெண்ட்டில். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா? இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் கள்ளக்குறிச்சி ஒரு உதாரணம் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் குமரகுரு போட்டிடுறாரு. குமரகுரு 5,16,000 ஓட்டு வாங்குறாரு. எதிர்த்து போட்டிட்ட மலையரசன் என்ன பண்ணுறாரு? அவர் 5 லட்சம் ஓட்டு, மொத்தம் 53,000 வாக்கு தான் வித்தியாசம். அப்போ யார்? இவங்க கூட கூட்டணியில் பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுதாங்க வேட்பாளராக. அதாவது பிஜேபியும் அதிமுக பிரிஞ்சதுனால அவர்கள் போட்டிட்டு அவர்களுடைய 73,000 ஓட்டு வாங்குறாங்க. நாம் தமிழர் 73,000 ஓட்டு வாங்குறாங்க. இவ்வளோ ஓட்டு இவங்க 1.5 லட்சம் ஓட்டு 2 பேரும் சேர்த்து வாங்கினதுக்கு பிறகு கூட அதிமுகவால் 1,16,000 5,16,000 ஓட்டு வாங்க முடியுது. குமரகுரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குமரகுரு அவர்கள் அந்த ஓட்டை வாங்குறார். அப்போ இதை வாங்கி காட்ட முடியுது அந்த கட்சி. அப்போ அந்த கட்சி வலுவிழந்துடுச்சுன்னா எப்படி வாங்க முடியும்? 53,000 வாக்கு வித்தியாசம் தோல்வியை தழுவுறார். அது எப்படி முடியும்? பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் 15 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதை தான் ராமதாஸ் திருப்பி சண்டையில் சொல்கிறார். அவன் மகனுக்கும் தனக்குமான சண்டையில்
இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தாலும் நம்ம இத்தனை ஜெயிச்சிருப்போம், அதை நம்ம தவற விட்டுட்டோம். ஏன்னா இவங்க கூட இருந்தால் பிஜேபிக்கு அந்த நெருக்கடி வந்திருக்கும். ஐயோ நம்ம தனியாக இருக்கிறோமே, அப்போ நம்ம அதிமுக இருப்பது தான் நல்லதுன்னு பிஜேபியுமே முடிவு எடுத்திருக்கோம். அவர்களுமே இது வரலாற்று பிழை தானே. ஓகே, ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சு 15 சீட்டு இருந்திருந்தா நீங்கள் நிதிஷ்கிட்டையோ மற்றவங்ககிட்டயோ போய் நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுடைய எடப்பாடி கூட துணையாக எடப்பாடி அவங்க நண்பரால இருக்கார். பிஜேபியுடைய நம்பிக்கைக்குரிய தோழமையாக எடப்பாடி தானே இருக்கார், இருந்தார். மீண்டும் அதை இணைஞ்சிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். என்ன ஆக அதிமுக வீக்கால், ஆனால் வீக் ஆகிறதா இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் நீ சரண் அடைஞ்சிட்டாருங்க, நீ கட்சியை விட்டுட்டு அந்த பேரை நான் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி சரண் அடைஞ்சிட்டாரு. டிடிவி தினகரன் ரெட்டை இலைக்கு நம்ம வாக்கு கேட்போம்னு சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாரு, அபிஷியலாகவே சொல்லிட்டாரு. அப்போ இப்போ இவங்க தானே அதை வீக் பண்ணவங்க, இந்த 2 பேர் தானே வீக் பண்ணாங்க அதிமுகவை. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அதிமுகவில் பெருவாரியான ஆட்கள் நேரம் நீங்கள் சேர்ந்துருக்கணுமே உங்கள் கட்சியில், திமுகவில் சேர்ந்துருக்கணுமே. அப்படி பெருவாரியாலாம் சேரல, எங்கேயோ ஒன்று அங்கே ஒன்று நடக்க தான் செய்யும். ஒரு மாவட்டத்தில் பொறுப்பு தரல, ஒன்றியத்தில் பொறுப்பு தரலாம், ஒருத்தன் போவான் வருவான், அது வேற. மெஜாரிட்டியா ஜெயக்குமார் சேர்ந்துருவாருன்னு கதை விட்டாங்களே என்ன, அப்புறம் பிஜேபிக்கு போகிறாங்க. நிறைய பேர் இப்படி தாங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் வீக் பண்ணனா திமுகவுடைய திட்டமே என்னன்னா அவன் ஒன்று நம்மகிட்ட இருக்கணுங்கிறது, இல்லையா அவன் வந்து உடனே பிஜேபி போயிடுவான், அதுக்கு போயிடுவான், இப்படியான கருத்துக்களை சொல்லுவோம் என்ன. ஆக திமுக திட்டம் தான் இது. ஏன் பிஜேபியை வீக்காக பார்க்குறாங்கன்னா முஸ்லீம் ஓட்டை இவங்க அப்படியே கொத்தாடுறாங்க. உண்மைதான், அது மறுப்பதற்கு முஸ்லீம் பகுதிகளில் அங்கே இருக்க போலிங் பூத் வைஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெருவாரியாக இருக்கிற இடத்துல திமுக ஓட்டு அதிகமாக தான் போகுது. அப்போ அதே போல் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போகுது. இந்த ஓட்டுக்கு வருது இல்லையா, இதை வாங்கிக்கிறாங்க. இவர்களை இந்துன்னு சொல்லி இவர்களை ஒரு கட்டத்தில் இப்படி நிறுத்திடுறாங்க. இவங்களுடைய கணக்கு என்ன தெரியுமாங்க, அதிகபட்சம் இந்த 20 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் வந்துச்சு இல்லையா, இதே போல் இந்த 20 லட்சம் ஓட்டு வந்தால் இவங்க ஜெயிச்சிருவாங்க அதிமுக. இன்றைக்கும் அதிமுகவோட வாக்கு வங்கிங்கிறது 1.5 கோடி ஓட்டு. அப்போ 1.5 கோடி ஓட்டில் கூட கொஞ்சம் வந்தால் 1,76,000 ஓட்டு தான் அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. அந்த கூட கொஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். பிஜேபி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறான். இன்றைக்கி பிஜேபி இப்போ அவங்க தாண்டி போயிட்டாங்க. தனிச்சு நிற்கும் போது 18 லட்சம் ஓட்டுக்கு மேலே போய் கூட்டணியோட கூட இருக்கட்டும், ஆனால் வாங்கிட்டாங்கல்ல. அப்போ அது கூட சேருது, பாமகவும் கூட சேருது ஓட்டு. ஓகே, நீங்கள் ராமதாஸ் அன்புமணி தனித்தனியாக பிரிஞ்சால் கூட பாதிக்கு பாதி போடுங்களேன். 20 லட்சம் ஓட்டில் ஆளுக்கு பாதியாக போடுங்க. 10 லட்சம் வருது இல்லையா, டிடிவி வாங்கின 10 லட்சம் இங்கே. இப்படி ஒவ்வொன்றும் சேரும்ல. இப்போ ஒவ்வொன்றும் சேரும்போது சாலிடான திமுக ஆட்சி அமையும். அப்போ அந்த ஆட்சி அமையக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நம்ம தான் ஆட்சியில் இருக்கணுங்கிறது. இதில் சீமானோ விஜய் போன்றவர்களோ என்னென்னா இவர்களோடு சேர்த்து விடாமல் பண்ணுறது. அதாவது இருதுருவ அரசியலுக்கு இன்னும் அழுத்தம் இருக்குது. இருதுருவமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தமிழ் தேசியம் தனியாகவும் ஆரியம் ஒரு அரசியலும், ஆரியங்கிற அரசியலை இவங்க தாங்க பேசுகிறாங்க. பிஜேபி கூட அந்த வார்த்தையை விட்டுடுச்சுங்க. ஒரு மாற்றா உள்ள யாரையுமே வர விடுறது, சீமானையோ விஜயாவோ இருக்கட்டும், திராவிடர்களாக இருக்கணும் இல்லையா, நீ ஆரியமாக இருக்கணும். அதான் அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுடைய நோக்கம். இதை வந்து நீங்கள் தமிழர் அரசியலாக உள்ளே வந்துடக்கூடாது, இதான் விஷயம். அதிமுகவோ சீமானோ விஜயோ இப்படி யாரையாவது உள்ளே கொண்டு வந்தாலுமே இவர்களுக்கு என்ன நெருக்கடியாக இருக்குன்னா, ஏன்னா நான் வந்து அதிமுகவோட ஒரு இது பண்ணணும்னு விஜயில் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் மாற்றுன்னு சொல்கிற இடத்துல, ஏன்னா அவர் வந்து ஆட்சியில் இருந்தவங்க, இவங்க இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, இன்னும் ஒரு நிரூபிக்கப்படலை. ஓட்டாக கூட இவ்வளோ ஓட்டு வாங்கி இவ்வளோ பண்ணலை. பட் அவர்கள் கூட பாருங்கள், இன்றைக்கி கூட மதுரையில் நாளைக்கு மாநாடு நடக்கும் போது அதில் நாங்கள் எம்ஜிஆர் படத்தை அண்ணா படத்தை தாங்க போட்டு வச்சுருக்காங்க விஜய். அப்போ என்னென்னா விஜயும் இது என்ன, இதெல்லாம் ஒரு செமிக்கை அதிமுகவோட நாங்கள் ஒத்து போகிற தயாராக இருக்கோங்கிறது தான் அதோடைய நோக்கம். அதோடைய இதை வந்து சண்டையாக மாற்றுறது அவங்க முயற்சி எடுப்பாங்க. திமுக முயற்சி எடுத்து திமுக அதிமுக கட்சி சார்ந்தவர்களே யாரையாவது எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க, திமுகவை தவிர பிற யாரும் விமர்சனம் பண்ணாங்க கட்சிக்காரருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் தானே கொடுக்குறாரு, ஓப்பனாக கொடுக்குறாருல. நம்ம பொது எதிரி திமுக தான். திமுக அழைக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்றாருங்க. அது ஒரு நல்ல பழக்கம் வளம். என்னன்னா இப்படியான ஒரு சூழல் தான் அன்றைக்கி இருந்துச்சு. 2002 பிஜேபி ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு மாறுற காலகட்டம் 2004. அப்போ சோனியா காந்தி இப்படி தான் ஒரு கால் கொடுத்தாங்க, எல்லா கட்சிக்கும் கால் கொடுத்தாங்க. 4 எம்பி இருந்த 4 எம்பி தான் வரப்போகிற சிபுசரண் கட்சி உட்பட, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உட்பட அழைப்பு கொடுத்தாங்க. என்ன அப்போ அதுக்கான முறை தான் ஒரு வெற்றியாளருடைய முறையே என்ன தெரியுமா, தோக்கிறவன் முதல்ல நீங்கள் கை கொடுக்குறதான். வா சமாதானத்துக்கு நம்ம முதல்ல கை கொடுத்தோம்னா அவன் தோக்கிறவன் டப்புன்னு ரெடியாக இருப்பான், டப்புன்னு கை பிடிச்சிக்கிறதுக்கு. ஏன்னா தோக்க போகிறான். அப்போ எடப்பாடி அந்த 2 ஒன்றா நீ ஒன்றா திமுக இல்லைன்னா அதிமுகங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. அப்படி தானே? அப்போ எல்லாரும் ஒன்று சரி, ஒரு பெரிய கட்சி அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நோக்குவாங்க. அவர் அதிகாரத்துக்கு வருவதற்காக தான் சீமானை பயன்படுத்திக்க பார்ப்பாரு.
அதில் வந்து அது இயல்பு. ஆனால் சீமானை ஒழிச்சு கட்டுற வேலையை அதிமுக செய்யலை. ஆனால் சீமானை ஒழிச்சு கட்டுற வேலையை திமுக செய்யுது. அதுதான் இங்கே முக்கியமானது. விஜயை ஒழித்து கட்டுறதான வேலையை செய்யலை. விஜய் என்னோட நண்பராக வான்னு தான் கூப்பிடுது. எடப்பாடியார் சீமானையோ ராமதாஸையோ விஜயையோ அல்லது வேறு திருமாவளவனையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ அல்லது ஜான் பாண்டியன் போன்றவர்களையோ என்னுடைய தோழமை ஆய்க்கன்னு தான் அவர் கூப்பிட்றாரே தவிர அழிக்க கூப்பிடலை. ஏன்னா ஆனால் திமுக என்ன பண்ணுது, கூடயே வச்சுட்டு தோழமையாக வச்சுக்கிட்டே என்ன அழிக்க முயற்சிக்கிறாங்க. டிவி கேட்க என்ன நிலைமை? சட்டமன்றத்தில் பேச விட்டாங்களா? சட்டமன்றத்தில் அவங்க கோரிக்கை செவி கொடுத்து கேட்சாங்களா? அவர் 2 முக்கிய கோரிக்கை வச்சுருக்காரு இது வரைக்கும் சட்டமன்றத்தில். நாம பார்க்க வேண்டியது 1 10.5 இடஒதுக்கீடு, அதுக்கு தடையாக தான் நிற்கிறாங்க. 2வது தமிழர்களுக்கு தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன வேலுமுருகன் முன்வைக்கிறது, இதுக்கு தடையாக இருக்கிறாங்களா? பி.கே. சேகர்பாபுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அதை எதிர்த்து நிற்கிறாரு? சட்டமன்றத்தில் எதிர்த்து நின்று தானே. அப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சியாச்சே, கூட்டணி இருக்கிற கட்சியாக திமுக எதிர்த்துச்சு. அப்போ இதான் விஷயம். அவர்கள் வந்து முழுக்க தான் மட்டும்தான் இருக்கணும். தனக்கு எதுனா பிஜேபி, இன்றைக்கி பிஜேபி வீக்குன்னு நினைக்குது. ஆனால் பிஜேபி பழைய பலத்தில் இல்லைங்கிறது உண்மை. ஆனால் அந்த பலம் என்பது அதிமுகவும் கூட இருக்கும்போது அதுக்கு பலம். அதிமுக மிஞ்சிற பலம் பிஜேபிக்கு இன்னும் வரலை. என்ன பிஜேபி அங்கே ஒரு சும்மா நம்ம ஒப்பிட்ட அளவுக்கு அது பேசி அது ஒரு சலசலை பார்க்கக்கூடாது. உண்மை என்னென்னா ஒரு 20,000 பேர் வராங்கன்னா பிஜேபி 200 பேர் வந்து வரவேற்கிறீங்க. அப்போ இல்லை ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட வச்சுங்க. ஆனால் 20,000 பேர் அதிமுக கூட்டம் இருக்குல்ல, 20,000 கூட்டத்தில் 18,000 பேர் அதிமுக கூட்டம் இருக்குல்ல. அப்போ அதுதான் வந்து பிஜேபிக்கும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நடுநடுவில் வந்து இந்த ஆட்சியில் தேர்தல் முடிஞ்சு அதிகாரத்துக்கு வரும்போது பேச வேண்டிய விஷயங்க அது இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். விஜயகாந்தும் அதிமுக சேர்ந்து நின்னாங்கல்ல, நின்று அதிகாரம் வந்துச்சு, அதிகமாக நினச்சிட்டு வெளியே இருந்தால் அவங்க எதிர்கட்சியாக இருந்தார், இவர் இதாக இருந்தார். இது வரைக்கும் தேமுதிக மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதா? அதிமுக கூட்டணியிலேருந்து தேர்தல் சந்திச்சுட்டாலும் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்தீங்க. சரி, இவங்களும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கூட ஒத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். ஏன்னா எவன் விட்டு கொடுப்பானவன் கெட்டு போக மாட்டாங்கிறதா வரலாறு. என்ன அதிமுகவும் தேமுதிக கூட இருந்தாலும் அதிமுகவும் ஆட்சியாக வந்துச்சு அப்படின்னா ஓகே ஏற்றுக்கும். ஆனால் நீங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு அதான காரணம். தனிச்சு போய் நின்று அடுத்து சாதிக்க முடிஞ்சுதா? அப்போ இப்படியான ஒரு சூழலை மீண்டும் இதே பிஜேபியில் இருக்க தலைவர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, அல்லது இவர்கள் சொல்கிற திமுக போகிற திட்டத்துக்கு பலியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் அதிமுகவோடு இருப்பதான் சரி. நாங்கள் ஆட்சியில் கேட்குறோம். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். தேர்தலுக்கு முன்கூட்டியே அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தலைமை தெளிவாக இருக்கு. அமித்ஷாவோ மோடியோ அந்த அதாவது தேசிய தலைவர்கள் பிஜேபிகள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி யாராவது பேசுகிற பெனிட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அமைதியாக இருக்குன்னு அமைதிப்படுத்துகிறாங்க. அடுத்தது பிஜேபிக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னென்னா 2 முறைக்கு மேலே ஒருத்த முதலமைச்சர் அமைச்சராக்க மாட்டாங்க. இப்போ நான் இப்போ நடக்க போகிறத சொல்கிறேன். எல்முருகன் அமைச்சராக இருக்காரா? 2வது முறை இருக்காரா? அடுத்த முறை அவர் அமைச்சராக மாட்டார். இதான பொன்னாருக்கு பண்ணாங்க. அவங்க அதிகாரத்தை பகிர்வாங்க. என்ன ஜாதி ஆனாலும் என்ன கம்யூனிட்டி ஆனாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. இப்போ அதை பண்ணுறாங்கல்ல. இப்படியான அவங்களுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை எதிராக தான் திருப்பி பேசுவான். இது ஏன்னா அது பேசுகிற இடத்துல இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இதே இப்போ பாருங்கள், ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு பண்ணுற பிரச்சனை இல்லையா இருக்கு இல்லையா? பயம் தானே உங்களுக்கு. 9:46 போய் 11 மணிக்கு அவன் வந்து 11:15 சம்மந்தப்பட்ட பிக்கப் பண்ணியிருக்காங்கிறாங்க. அங்கே 30 செகண்டு கூட கிடையாது அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு. அப்போ நீங்கள் ஆளை உண்மையிலே பிக்கப் பண்ணல, பொய்யான குற்றச்சாட்டு. அப்போ அதிமுக பண்ணுற பிரச்சாரத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. அவர் ஒரு 34 நாளில் 14 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ அதோடைய வலிமையை வந்து நீங்கள் உணர்றீங்க. ஐயோ அதிமுக ஸ்கோர் பண்ணிட்டே போதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாமக வீக்க பண்ணது யார்? 2 தானே. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிகே மணியோ அருளையோ திமுக சார்பான ஆட்கள், ராமதாஸ் திமுகவுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும், அன்புமணி அவர்கள் பிஜேபிக்கு போகிற மாதிரியும் தானே அதை நகர்த்திட்டு போனாங்க. இப்போ என்ன நிலைப்பாடு இருக்குது? போ அதிமுக கூட்டணிக்கு வர மாதிரி இருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. திமுக கூட்டணி, திமுகவை ஒழித்து கட்டுவேன்னு பேசுகிறாரு அன்புமணி. ஆமாம், கடுமையாக விமர்சிக்கிறாரு. என்ன திமுக எதிர்கட்சியாக கூட வரக்கூடாதுன்னு தரல. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திமுக ஒழிக்கிறதா வேலை, எதிர்கட்சியாக கூட வரக்கூடாதுன்ட்டார். அப்போ எங்கே போய் நிற்க போகிறாங்க? என்ன அவர்கள் இப்போ நாளைக்கு தனித்தனிச்சு என்ன தேர்தல் எப்படி இருக்குமோ, தேர்தல் எப்படி ஓட்டு வாங்கணும் வேற. நான் பழைய பர்ஃபார்மன்ஸ் 20 லட்சம் ஓட்டு இருக்குது, அதில் ஆளுக்கு 10 பிரிச்சா கூட 10 லட்சம் பிரிப்பீங்களே. ஏன்னா இது மற்ற கட்சி பிரிக்கிற மாதிரி ஆகிடாது.
தலைவர்கிட்ட ஒருத்தர் பிரித்தா தலைவருக்கு ஒரு பவர் இருக்கும். எப்படி தான் இருந்தாலும் அந்த ஓட்டரை கேதர் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் மைக்ரோ மைனாரிட்டி ஓட்டு தான் இவங்களுக்கு போவோம். ஆனால் இது வந்து சொந்த மகன்னால ஈக்குவல் தலைவராக இருக்காங்க. பாதியாக பிரிகிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரே நாளில் சரியாகவும் ஆகிடும். அன்புமணி ராமதாஸுடைய ஒரு கண்ணீர் ராமதாஸை சமாதானப்படுத்தி விடும். எங்கள் ஐயா தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கண்ணீர் பண்ணாலே சமாதானம் ஆகிடும். அதனால் இவங்க அதை எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் அதுக்கு ஏற்கனவே நிறையா முறை இது கூட சொல்லியிருக்கேன். குருமூர்த்தியே போய் சமாதானப்படுத்தி பேசி ஒரு ஆள் சமாதானம் ஆகாமல் இருந்து வரலாறு தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் முதல் முறையாக ராமதாஸ் அவர்கள் குருமூர்த்தி சொன்ன திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், என் தலைமையை ஒத்துக்க சொல்லுங்கிற அந்த கட்ஸோட பேசுனது ராமதாஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என் அறிவு கட்டிய வரை. அப்படி யாருமே தமிழ்நாட்டில் பேச ஒரு நீங்கள் குருமூர்த்தியோ துக்ளக் ஷோ போன்றவர்கள்லாம் போய் தலையிட்டு பேசுனாங்கன்னா அந்த பிரச்சனையை முடிஞ்சிடும். ஆனால் முடியாமல் முற்று பெறாமல் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னென்னா ராமதாஸ் அந்த த்ரெட்டனிங் பவர் தான் நான் சொல்லுவேன். இது அதிமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றும். இந்த அதிமுக ஆட்சி கட்டில் ஏற்ற விடாமக்கான முயற்சியாக திமுக இந்த விஷயத்தை எடுக்குது. அது சீமான் போன்றவர்களையோ மற்றவர்களையோ ஒரு மாற்றாக கூட காட்டக்கூடாத முயற்சி. ஏன்னா மாற்றாக காட்டினா கடைசி நேரத்தில் சேர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கிங்க இன்னும் வரப்போகுது தீபாவளி முடிஞ்சால் எலெக்ஷனு, மார்ச்சில் எலெக்ஷனு, தீபாவளி முடிஞ்சால் பொங்கல் அப்புறம் எலெக்ஷனு, ஜனவரிக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. கூட்டணி டிசம்பரில் இப்போ ஃபைனலைஸ் பண்ணி எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. தொடர்ந்து பேசுவோம்னா. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.